வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். ஜெயலலிதா உட்பட 4வரின் ஜாமீன் மனு மீது நாளையே விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்றது. தண்டனை காலம் 10 ஆண்டுகளுக்கு மேல் இல்லை என்பதால் சட்டப்படி அரசு தரப்பு பதில் இல்லாமலேயே ஜாமீன் பெற முடியும் என்றும், எனவே ஜாமீன் மனுவை நாளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. முன்னதாக இந்த மனுவை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பயங்கரவாதம் மிகவும் அச்சுறுத்தலானது. இந்தியா அது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்தியாவில் நிலவும் அனைத்து பயங்கரவாத செயல்களும் ஏற்றுமதி செய்யப்பட்டவையே தவிர பயங்கரவாதத்திற்கு இந்தியா பிறப்பிடம் அல்ல என்று அமெரிக்காவில் அளித்த பேட்டி ஒன்றில் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை கண்டித்து தமிழ் திரையுலகினர் மௌன உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை முன்பு இன்று காலை 9 மணி அளவில் தமிழ் திரையுலகினர் போராட்டத்தை தொடங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்சியானில் இன்று நடைபெற்ற பரபரப்பான அரையிறுதி ஆட்டத்தில் பலமான தென்கொரியா அணியை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிக்குள் நுழைந்துள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆடவர் ஹாக்கியில் இந்தியா தங்கம் வெல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் சுனில் நரேன் பந்து வீச்சில் விதிமீறல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. நேற்று ஹைதராபாத்தில் நடந்த டால்பின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்து வீச்சாளரான சுனில் நரேன் பந்து வீச்சு மீது கள நடுவர்களான அனில் சௌத்ரி, சம்சுதீன் மற்றும் 3வது நடுவர் குமார் தர்மசேனா ஆகியோர் புகார் எழுப்பினர். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.